ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய முகம் ரொம்ப ரொம்ப டல்லாக வறண்டு போய் சுருக்கமாக முகம் எல்லாம் பருக்களாக வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்களா? அப்போ இந்த நைட் க்ரீம் உங்களுக்கு தாங்க. இந்த நைட் க்ரீமை நீங்கள் 7 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், உங்களுடைய முகம் கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மெட்ராஸ் பியூட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூடு தாங்குற மாதிரி சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 டீஸ்பூன், பாலிஷ் பண்ணாமல் இருந்தால் நல்லது. டிஸ்டில்டு வாட்டர் 4 டீஸ்பூன். டிஸ்டில் வாட்டர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டபுள் பாய்லர் ப்ராசஸில் நாம் சூடு பண்ண போகிறோங்க. அரிசி மாவு ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் தேவையில்லாத எண்ணெய்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடுங்க. அரிசி மாவு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பருக்கள் இருந்தால் அதையும் வந்து அழிச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நம்ம தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்க்குறோம். சப்போஸ் ஆயிலி ஸ்கின் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டாங்க. அது கூட நம்ம ஆலிவ் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு க்ரீம் மாதிரி வருங்க, அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க. குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க, அந்த மஞ்சளை அரைச்சி வச்சு அதை யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறதால நம்ம முகத்தில் இருக்க பருக்கள் எல்லாமே நீங்கி முகம் பளபளப்பாக இருக்குங்க. முகத்துக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத முடிகளையும் இது ரிமூவ் பண்ண உதவியாக இருக்குங்க. நம்மளுடைய நைட் க்ரீம் ரெடிங்க. இந்த நைட் க்ரீமை நல்லா காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. கூலான பிளேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நைட் க்ரீமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நைட் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே உங்களோட முகத்தில் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை லைட்டாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நைட் க்ரீம் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்க்க கொஞ்சமாக உங்களோட காதுக்கு பின்னாடி வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அலர்ஜி எதுவும் வரலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள் முகத்தில். இதனால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவை கொடுக்குங்க. காலையில் எழுந்ததும் மிதமான தண்ணீரில் உங்களோட முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.